Dear students, welcome to the session on construction of analytic function. இதுக்கு previous classல analytic function என்னன்றதை சொல்லியிருக்கிறோம். அடுத்தது analytic function உடைய properties வந்து பார்த்திருக்கிறோம். இப்போ இன்னைக்கு classல ஒரு analytic function எப்படி construction பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். அதில் first method வந்து exact differential equation method. f of z is an analytic function. f of z ங்கிறது ஒரு analytic function இருக்கும். புரியுதுங்களா? f of z is an analytic function. இதுல u ங்கிறது வந்து real part, v ங்கிறது வந்து imaginary part. இதுல u மட்டும் இருக்கும். u ங்கிற real part மட்டும் கொடுத்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி எதை கண்டுபிடிக்கணும்னா v ங்கக்கூடிய imaginary part கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த dv இது வந்து chain rule partial differential equation கூட chain rule dv equal இது எப்படி எழுதலாம்னா dou v by dou x into dx plus dv by dy into dy அப்படின்னு சாரி dou v by dou y into dy ன்னு வந்து எழுதலாம். இதுக்கான ஒர்க்கிங் ப்ரொசீஜர் இது நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, நம்ம டைரக்டா வந்து ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணுவோம். இந்த dou v by dou x வந்து எப்படி minus dou u by dou y ஆ மாறி இருக்கு. அடுத்தது dou v by dou y வந்து எப்படி dou u by dou x ஆ மாறி இருக்கு. இப்போ நம்ம கையில என்ன இருக்குன்னா f of z வந்து ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன். அனலிட்டிக் ஃபங்க்ஷனா இருந்தா என்ன அட்வான்டேஜ் இருக்கும்? அனலிட்டிக் ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா அது CR ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ux equal vy uy equal minus vx. இப்போ இந்த மைனஸ் வந்து இந்த சைடு ஆரம்பிச்சா எப்படி எழுதலாம்? அப்ப vx equal minus uy ன்னு வந்து எழுதலாம். புரியுதா? அப்ப அது மாதிரி தான் dou v by dou x வந்து எப்படி மாறி இருக்கு? minus dou u by dou y ன்னு மாறி இருக்கு. அடுத்தது dou v by dou y வந்து எப்படி மாத்தி இருக்கிறோம்? dou u by dou x. இது வந்து dou v by dou y க்கு பதிலா என்ன எழுதலாம்? dou u by dou x. எதுக்காக இது மாதிரி சேஞ்ச் ஓவர் பண்றோம்ன்றது தெரியுதுல? ஆன்சர் இஸ் சிம்பிள். ஏன்னா உங்க கையில எது மட்டும் தான் இருக்கு? u மட்டும் தான் இருக்கு. v யாருனே தெரியாது. v வந்து unknown person. அதனால v கண்டுபிடிக்கிறது v வச்சுட்டு உங்களால ட்ரை பண்ண முடியாது. f of z அனலிட்டிக் ஃபங்க்ஷனா இருக்கு. CR ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி என்ன பண்றோம்? in terms of v ல இருக்கிறத u வந்து கன்வர்ட் பண்றோம். சரி, அப்ப எப்படி தான் இந்த v வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்றது? இதுக்கான ஃபார்முலா இருக்கு, இதுக்கான டெரிவேஷன் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இதை மட்டும் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் dou u by dou y இருக்கா? மைனஸ் dou u by dou y இருக்கா? இதுல y வந்து நீங்க கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய x டேர்ம் மட்டும் தான் இன்டகிரல் பண்ணணும். நீங்க ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ அடுத்தது terms of dou u by dou x not containing x. dou u by dou x ல x இன்வால்வ் ஆகாத டேர்ம் மட்டும் தான் எடுத்து என்ன செய்யணும்? இங்க இன்டகிரல் வந்து பண்ணணும். அப்ப x இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அந்த டேர்மையே நீங்க கம்ப்ளீட்டா விட்டுறணும். அது மாதிரி விட்டு நீங்க இன்டகிரல் பண்ணீங்கன்னா அந்த ஃபைனல் ப்ராடக்ட் தான் வந்து நம்மளுக்கு ரெக்வயர்டா இருக்கக்கூடிய இந்த இமேஜினரி பார்ட் ஆஃப் இந்த இமேஜினரி பார்ட் v. இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இதை ரெண்டு விதமா எக்ஸாம்ல வந்து கேட்கலாம். அந்த ரெண்டு क्वेश्चनமே கொடுத்திருக்கிறேன். ப்ராப்ளம்ஸ் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் harmonic conjugate. Prove that u equal x cube minus 3x y square is harmonic function. இதை ஹார்மோனிக்னு ப்ரூவ் பண்ணணும். ஹார்மோனிக்னா என்ன அர்த்தம்? லாப்லாசியன் ஆபரேட்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். uxx plus uyy இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 0 ன்னு வரணும். அதுக்கப்புறமா இதனுடைய ஹார்மோனிக் கான்ஜுகேட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து 8 மார்க் ப்ராப்ளமா வரும். இதையே அப்ளிகேஷன் ப்ராப்ளமா இப்படி கேட்கலாம். இப்போ இன்ஜினியரிங்ல அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ஸா இருக்கு இல்லைங்களா? அதனால கொஸ்டின் பேப்பர் செட்டஸ் ஒரு சில சமயம் இதே ஃபங்க்ஷன் எப்படி an electrostatic field in the xy plane is given by the potential function phi x cube minus 3x y square. Find the corresponding stream function. இதை பார்த்த உடனே வேற ஏதோ புது ப்ராப்ளம் நினைச்சு விட்டுறக்கூடாது. இந்த ஃபையை வந்து என்னவா ட்ரீட் பண்ணணும்? நீங்க யூஐ எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொல்ற இந்த மெத்தட்ல வந்து இதை சால்வ் பண்ணணும். அப்போ இதை ரெண்டு விதமா கேட்கலாம். ஒன்று டைரக்ட் கொஸ்டினா வரலாம்,
அல்லது அப்ளிகேஷன் ஓரியன்டட் ப்ராப்ளமா வரலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுன்னு வரும், அல்லது ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் வரும். வாட் எவர் இட் மே பி, கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனை நீங்கள் யூஆ எடுத்துங்க. ஃபைண்ட் த கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன்றது வேற யாரும் இல்லை, இந்த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன்றது ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஃபங்க்ஷன். புரியுதா? ஸோ இப்போ அடுத்தது வந்து சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். இது கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன். ஸ்டேஜ் 1 வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஸ்டேஜ் 1 இதே ஹார்மோனிக் ஃபங்க்ஷனான்றது வெரிஃபிகேஷன் பண்ணணும். டு ப்ரூவ் u is harmonic, dou u by dou x வந்து ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. dou u by dou x இதை கண்டுபிடிக்கும் போது x cube டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x square கிடைக்கும். x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? 3y square கான்ஸ்டன்ட். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, அதான் minus 3y square வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது மீண்டுமே இதை வந்து என்ன பண்ணணும்? x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 ஃபிக்ஸ்ட், x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, 3 into x பெருக்கும்போது 6x. y வந்து கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணும் எப்போ? x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். அதனால இந்த டேர்ம் வந்து விட்டுறலாம். இப்போ அடுத்தது dou u by dou y, இதை வந்து y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y பொறுத்து u equal x cube minus 3x y square இருக்குங்களா? இதை y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ எது வந்து விட்டுறணும்? x cube விட்டுறணும். y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது minus 3x கான்ஸ்டன்ட், y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் minus 3x, y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2y வரும், minus 6xy வந்து கிடைக்கும், minus 6xy. இப்போ அகைன் இதை மீண்டும் y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்கன்னா minus 6x வந்து கான்ஸ்டன்ட், y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1, minus 6x. இப்போ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறது ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஏதா dou square u by dou x square plus dou square u by dou y square ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அதாவது லாப்லாசியன் ஆபரேட்டரை வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். dou square u by dou x square உடைய வேல்யூ வந்து என்ன? 6x. dou square u by dou y square உடைய வேல்யூ minus 6x, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 0. அதனால u இது வந்து என்ன? ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ். ஹார்மோனிக் கான்ஜுகேட் வந்து v வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார்முலா இப்போ v வந்து v equal minus dou u by dou y, இதில் y வந்து கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணணும். அடுத்தது terms of dou u by dou x not containing x. we have இப்போ என்ன இருக்குன்னா dou u by dou x இருக்கு, dou u by dou y இருக்கு. இதை எதனால dou u by dou y உடைய வேல்யூ வந்து மைனஸ் ஆல் மல்டிபிகேஷன் பண்ணணும். மைனஸ் dou u by dou y minus dou u by dou y உடைய minus 6xy மல்டிப்ளை பண்ணும்போது 6xy வந்து கிடைக்கும். புரியுதா? பிளஸ் 6xy இது ஞாபகத்தில் வச்சுங்க. டேபிளர் காலம்ல இந்த வேல்யூ வந்து எழுதியிருப்பேன். இப்போ v equal 6xy, dou u by dou x உடைய வேல்யூ வந்து எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். 3x square minus 3y square. இப்போ இது பிரகாரம் என்னப்பா பண்ணணும்? இது வந்து என்ன பண்ணியிருக்கு? terms of dou u by dou x not containing x. x இல்லாம இருக்கிறத வந்து எடுத்துக்கணும். அப்போ இதுல x வந்து இருக்கு, இந்த டேர்ம் விட்டுறணும். அப்போ இதை மட்டும்தான் நீங்க இன்டெகிரல் வந்து பண்ணணும். இப்போ இதில் 6y வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துடலாம். 6y கான்ஸ்டன்ட், ஏன்னா ட்ரீட் y as கான்ஸ்டன்ட். x வந்து இதில் இன்டெகிரல் பண்ணணும். இப்போ அடுத்தது minus 3y square into dy, 6y கான்ஸ்டன்ட், x இன்டெகிரல் பண்ணும்போது x square by 2 கிடைக்கும். minus 3, இதில் minus 3 வெளியே எடுத்துடலாம். minus 3 வெளியே வந்துடும். y square இன்டெகிரல் பண்ணும்போது y cube by 3. ஆன்சர் என்ன வரும்? 3x square y minus y cube plus c. இப்போ இவர் தான் வந்து நமக்கு தேவையான ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் b. இது ரெண்டு ஸ்டேஜா இருக்கு. ஒன்று ஹார்மோனிக்னு வெரிஃபை பண்ணணும். u பேஸ் பண்ணி எதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம்? பேஸ்ட் ஆன் u we find the v. ஹார்மோனிக் கான்ஜுகேட் b வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம்.
இப்போ அடுத்தது f of z u plus iv. இதெல்லாம் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். u in terms of xyல இருக்கும், v in terms of xyல இருக்கும். இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து அதை in terms of z வந்து மாற்றணும். அதுக்கு எதை வந்து யூஸ் பண்ணணும்னா z equal x plus iy வந்து யூஸ் பண்ணணும். இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், புரியுதுங்களா? z equal x plus iy இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி xyல இருக்கிறத in terms of zல வந்து மாற்றணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், உங்களுக்கு அது மாதிரி மாற்றுறதுக்கு டைம் எடுக்கும். இந்த டிஸ்அட்வான்டேஜை போக்குறது தான் இதுக்கு அப்புறமா ஒரு மெத்தட் வந்து படிக்க போகிறோம். அதுக்கு பேர் வந்து மில்லியன் தாம்சன் மெத்தட். இதெல்லாம் ரெண்டாவது ப்ராப்ளம். Prove that u equal e power x cos y is harmonic function and find its harmonic conjugate. முதல்ல ஹார்மோனிக்னு சொல்லணும். இப்போ dou u by dou x, இதை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos y கான்ஸ்டன்ட் e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x, அதனால அதே ஆன்சர் தான் வரும். நீங்க இதை இன்னொரு டைம் வந்து x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா அதே ஆன்சர் தான், e power x cos y. ஆனா u equal e power x cos y, u equal e power x cos y, இதை y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos y னுடைய டிஃபரன்ஷியேஷன் தெரியும் இல்லையா, மைனஸ் sin y. இப்போ அடுத்தது sin y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? பிளஸ் cos y வரும். அதனால இந்த சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகாது. e power x திருப்பி இன்னொரு டைம் நீங்க y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க, sin y டிஃபரன்ஷியேட் பண்ணா cos y மைனஸ் e power x cos y னு கிடைக்கும். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க டைரக்டா. dou square u by dou x square plus dou square u by dou y square, e power x cos y minus e power x cos y 0. u வந்து என்ன ஃபங்க்ஷன்? ஒரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். இப்போ அதே மாதிரி to find the conjugate harmonic v, minus dou u by dou y, அந்த டேர்மை வந்து y கான்ஸ்டன்ட் ட்ரீட் பண்ணணும். dou y by dou x ல x இன்வால்வ் ஆகாத டேர்மை எடுத்து இன்டெகிரல் வந்து பண்ணணும். இப்போ dou u by dou x ல என்ன இன்வால்வ் ஆகிருக்கு? e power x cos y வந்து e power x cos y னு இருக்கு. e power x வந்து இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, இதில் சப்ஸ்டிட் பண்ணி இன்டெகிரல் வந்து பண்ணக்கூடாது, புரியுதா? ஏன் சார் போன டைம் பண்ணோம்னா அது வந்து அடிஷன்ல இருந்தது, அதனால எக்ஸ் ஸ்கொயர் விட்டுட்டேன். e power x cos y வந்து மல்டிபிகேஷன் இருக்கு, அதை நீங்க பிரிக்க முடியாது. e power x cos y வந்து மல்டிபிகேஷன்ல இருக்கு, அதனால அதை தனியாக பிரித்து எடுத்துட்டு போக முடியும். போன டைம் வந்து எப்படி இருந்தது? போன ப்ராப்ளத்தை 3x ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர்னு இருந்தது. எக்ஸ் ஸ்கொயரை நீ விட்டுட்டு y ஸ்கொயரை இன்டெகிரல் பண்ண, அது அடிஷனால சப்ட்ராக்ஷன் ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிக்க முடியும். e power x cos y தான் dou u by dou x, அதனால மிக்ஸ் ரெண்டுமே ஒண்ணா கலந்துருக்கு, இதை நீங்க தனியாக வந்து பிரிச்சு எடுக்கக்கூடாது. அப்படின்னா அது வந்து dou u by dou x டிஃபரன்ஷியேஷன் கிடையாது. அதனால இதுல dou u by dou x ல x இன்வால்வ் ஆயிருக்கு, அந்த டேர்மை விட்டுறணும். v இந்த இடம் பார்க்கும்போது டிஃபரன்ஸ் தெரியுதா? ஈவன் தோ உங்களுக்கு dou u by dou x னுடைய வேல்யூ இருந்தாலும் அதில் x இன்வால்வ் ஆக வச்சு அதை என்னவா எடுத்துக்கணும்? நீங்க 0வை எடுத்துக்கணும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய ட்ரிக்கி பார்ட். இப்போ அடுத்தது எதை கான்ஸ்டன்ட் ட்ரீட் பண்ணணும்? y ஐ கான்ஸ்டன்ட் ட்ரீட் பண்ணணும். sin y தூக்கி வெளியே எடுத்துட்டு வந்துடும். e power x மட்டும் நீங்க இன்டெகிரல் பண்ணாலே போதும். sin y e power x உடைய இன்டெகிரல் வந்து e power x இன்டெகிரல் பண்ணாலும் e power x தான், e power x sin y இன்னும் வந்து கிடைக்கும். அப்போ ஹார்மோனிக் கான்ஜுகேட் வந்து என்ன? v equal e power x sin y plus c. உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் ப்ராப்ளம் கொடுத்திருக்கேன். an electric static field in the xy plane is given by the potential function phi 3x square y minus y cube. Find the corresponding stream function. இப்போ இந்த வார்த்தையை பார்த்து நீங்க எதுவுமே பேனிக் ஆகக்கூடாது. பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் இந்த phi வந்து எப்படி எடுத்துக்கணும்? இதை வந்து u ஆ எடுத்துக்கணும். இது ஹார்மோனிக்கான வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. அப்புறம் find the corresponding stream function. stream functionன்றது வேற யாரும் இல்லை, v வந்து கண்டுபிடிக்கணும், புரியுதா? ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இந்த சிம்பிளான ஆன்சர் தான் வரும். இதுவும் 8 மார்க் ப்ராப்ளமும் வரக்கூடிய கேள்வி. திருப்பணும் சொல்ற கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டா ஒரு கொஸ்டின் கேட்கலன்னா இந்த கேள்வி தான் நிறைய டைம் வந்திருக்கு, புரியுதா? In exact differential method has the disadvantage. இதுல என்ன disadvantage இருக்கு? It cannot directly find the analytic function. It cannot directly find the analytic function. என்னன்னா u இருக்கும், u வச்சு நீங்க v கண்டுபிடிக்கணுமா, அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணா சேர்த்து
அதாவது f of z equal u plus iv. ஆனா u in terms of xy ல இருக்கும், v in terms of xy ல இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்த்து in terms of z ஆ மாத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதாவது in terms of z னா எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க? x plus iy கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது அவ்வளவு சீக்கிரமா வந்து எடுத்துட்டு வர முடியாது. ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு குயிக்கா வந்துடும், ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப டைம் வந்து எடுக்கும். ஆனா என்னுடைய ரெக்கமெண்ட் வந்து என்னன்னா, எனக்கு u இருந்ததுன்னா டைரக்டாவே in terms of z ல f of z வந்து சொல்ல முடியுமா? xy லாம் எனக்கு வரக்கூடாது, டைரக்டா எனக்கு in terms of xy ல வந்து வரணும். இப்போ உங்களுக்கு இந்த எல்லாருக்கும் உங்களுக்கு இந்த காமெடி தெரியும்னு நினைச்சிருக்கேன். இப்போ ஒரு கரப்பாம்பூச்சியை கொல்லத்தான் என்ன டக்குன்னு அடிச்சு போட்டாலும் அதை கொண்டுடும். அதை எடுத்து இந்த உரல்ல வச்சு அதை கொண்டுதான் சாகடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வடிவேல் சார் ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருப்பாரு, தெரியும் இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி தான் யூ இருக்குன்னா யூ வச்சு நீங்கள் விஏ கண்டுபிடிக்கணும், வி அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜெட்டா கண்டுபிடிக்கிறது டைம் கன்சூமிங் ப்ராசஸ். அப்போ சரி சார், அப்போ எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் மெத்தட் எப்போ தான் அப்ளை பண்ணலாம்னா, அதுக்கு கான்ஜுகேட் பேரை கண்டுபிடி அப்படின்னு சொன்னா மட்டும் நீங்கள் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. டைரக்டா எனக்கு எஃப் ஆஃப் இசட்ங்கிற அனலிட்டிக் ஃபங்க்ஷன் தான் வேணும் அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் மெத்தடுக்கு வந்து போகலாம். புரியுதா? So we move on to the next method, வந்து Mellin-Thompson method. In this method we directly find the analytic function. இத பத்தி நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்லி தரேன். Thank you so much for your listening and have a great time.